வணக்கம் நண்பர்களே. மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 41. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது VLOOKUP ஃபங்க்ஷனுக்குள்ள காலம் அப்படின்ற ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணுறதால நமக்கு என்ன ஒர்க்கு சேவ் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். நேரத்தை கடத்தாமல் நேராக எக்ஸலுக்குள்ளே போயிட்டு இந்த ஃபார்முலாஸ் ரெண்டையும் சேர்த்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோ சீரீஸில் நம்ம ஏற்கனவே VLOOKUP ஃபங்க்ஷனோட யூஸ் என்ன, அது எப்படி பேசிக்காக எழுதுறது அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள் ஏற்கனவே VLOOKUP எழுதிட்டு இருக்க நண்பர்களாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிற சிச்சுவேஷனை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்க முடிஞ்சதுன்னா இந்த வீடியோ எதுக்காக நீங்கள் வாட்ச் பண்ணணுன்றதையும் புரிஞ்சுப்பீங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு டேபிள்லேருந்து ஒரு 40 காலமை VLOOKUP மூலிமா எடுத்திருக்கீங்க, ஃபார்முலாலாம் எழுதி முடிச்சிட்டிங்க. ஸோ உங்களோட கொலீக் ஒருத்தர் உங்களோட மாஸ்டர் டேட்டாக்கு போய் ஒரு 2-3 காலம் நடுவில் இன்சர்ட் பண்ணார்னா உங்கள் VLOOKUP ஃபார்முலா இப்போவும் அதே மாதிரி தான் வேலை செய்யுமா, அதே காலம்ஸை தான் எடுத்து கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எப்போ கிடையாது அப்படின்னா VLOOKUP ஃபார்முலாக்குள்ளே இருக்கிற அந்த காலம் நம்பர்ஸை நீங்கள் ஹார்ட் கோடட் பண்ணியிருந்தீங்க. ஹார்ட் கோடட்னா என்ன சொல்ல வரேன்னா, அதை நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணியிருந்தீங்க. 27, 13, 14 நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணியிருந்தீங்கன்னா யாராவது மாஸ்டர் டேட்டாவில் காலமை இன்சர்ட் பண்ணாலோ டெலீட் பண்ணாலோ அந்த பொசிஷனில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதுதான் உங்களுக்கு ஆன்சராக வருமே தவிர நீங்கள் எதிர்பார்த்த அந்த டேட்டா வராது. அப்படின்னா அந்த இடத்துல தான் காலம் ஃபங்க்ஷனோட ரோலே வருது. அந்த காலம் ஃபங்க்ஷனை VLOOKUPக்குள்ளே எழுதி நம்மளோட வேலையை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது, அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்காக யூஸ் பண்ண போகிற எக்ஸல் ஃபைல் இதுதான். ஃபஸ்ட்டு இந்த ஃபைலை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஷீட் 1ல் நம்மளோட மாஸ்டர் டேட்டா இருக்குது. ஒவ்வொரு PO நம்பருக்கான டீட்டெயில்ஸை நம்ம ட்ராக் பண்ணுறோம். ஷீட் 2ல் தான் நம்ம VLOOKUP எழுத போகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட PO நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸை நம்ம ஷீட் 1லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ நம்ம நார்மல் VLOOKUP எழுதும்போது என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் நார்மல் VLOOKUP எழுத போகிறேன். ஈக்குவல் டு VLOOKUP எந்த வேல்யூவை தேடணும், PO நம்பரை தேடணும், கமா எந்த ஷீட்டில், ஷீட் 1ல். ஸோ ஃபுல் டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் பண்ணிடுறோம். சேல்ஸ் பர்சன் டீட்டெயில்ஸ் வேணும். சேல்ஸ் பர்சனோட டீட்டெயில்ஸ் செகண்ட் காலமில் இருக்குது. ஸோ 2 அப்படின்னு கொடுத்துட்டு லாஸ்ட் இன்புட் ஃபால்ஸு, எக்ஸாக்ட் மேட்ச் வேணுன்றதுக்காக ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்றேன். இப்போ என்னோடய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்புட் எந்த வேல்யூவை தேடணும், செகண்ட் இன்புட் எந்த இடத்துல தேடணும். ஷீட் 1ல் ஃபுல் டேபிளில் செலக்ட் பண்ணிவிட்டோம், அதை அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிட்டோம். செகண்ட் காலமில் தேடணும் ஃபால்ஸ். இப்போ இந்த ஃபார்முலா பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நம்ம டபுள் கிளிக் பண்ணிட்டோம். எரர் வர இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா அந்த பர்டிகுலர் PO நம்பர் நம்மளோட மாஸ்டரில் இல்லை. ஸோ இப்போது இதில் என்ன சார் இருக்குது, எல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நார்மல் VLOOKUP ரைட்டிங். நீங்கள் இதே மாதிரி மற்ற காலம்ஸ்க்கு இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் இந்த ரெஃபரன்ஸ் மாறும், இதை அட்ஜஸ்ட் பண்ணணும், அடுத்தது காலம் நம்பரை நீங்கள் மாற்றணும், இந்த சேஞ்செலாம் நீங்கள் பண்ணணும். அப்படியே பண்ணாலும் உங்கள் ஃபார்முலா முடிஞ்சதுக்கப்புறமா யாராவது கொலீக் உங்களோட டேட்டாவில் ஒரு காலமை இன்சர்ட் பண்ணாலோ இல்லை டெலீட் பண்ணிட்டாலோ உங்களோட ஃபார்முலா அதே வேல்யூவை கொடுக்காது. அந்த பொசிஷனில் என்ன இருந்தோ அந்த வேல்யூ தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்குது. அப்படின்னா என்ன சொல்ல வரோன்னா, இந்த காலம் நம்பரை நம்ம ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம். மேனுவலாக டைப் பண்ணதால் உங்கள் டேபிளில் செகண்ட் காலமில் என்ன இருக்கோ அதுதான் ஆன்சராக கொண்டு வந்து கொடுக்குமே தவிர அது சேல்ஸ் பர்சனோட நேமா அப்படின்றதெல்லாம் பார்க்காது. இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ப்ராப்ளம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை தான் நம்ம காலம் ஃபங்க்ஷன் மூலயமா கொண்டு வர போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம எழுதின அந்த ஃபார்முலாவை டெலீட் பண்ணிவிட்டு காலம் ஃபங்க்ஷனை எப்படி உள்ளே கொண்டு வரதுன்றதை பார்க்கலாம். முதல்ல காலம் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கணும். காலம் ஃபங்க்ஷன் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனோட வேலை என்னென்னா, இந்த ஃபங்க்ஷனில் நம்ம ஒரு செல்லை தான் இன்புட்டாக கொடுக்கணும். அந்த எந்த செல்லை நம்ம இன்புட்டாக கொடுக்குறோமோ அந்த செல் எக்ஸலோட ஒர்க் ஷீட்டில் எத்தனாவது காலமில் இருக்குன்றது ஆன்சராக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ செலக்ட் பண்ணது D6. ஸோ ஒர்க் ஷீட்டில் D6, நம்மளோட ஷீட்டில் D6 எத்தனாவது காலமில் இருக்குது, ABCD. ஸோ 4வது காலமில் இருக்குது ABCD. அந்த 4ன்றது ஆன்சராக வரும். இப்போ எனக்கு இந்த இடத்துல சேல்ஸ் பர்சனுக்கு 2 அப்படின்னு வரணும்னா நான் இப்போ என்ன காலமில் செல்லை சூஸ் பண்ணியிருக்கணும், B காலமில் ஏதாவது ஒரு செல்லை சூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ B காலமில் ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணேன்னா B காலம் நம்மளோட எக்ஸல் ஷீட்டில் எத்தனாவது காலத்தில் இருக்குது, 2வது காலத்தில் இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன வரும், 2ன்னு வரும். ஸோ இதுதான் காலம் ஃபங்க்ஷன். அதே தான் ரோ ஃபங்க்ஷனும் பண்ணோம். நம்ம செலக்ட் பண்ணுற செல் எத்தனாவது ரோவில் இருக்குது, நம்ம ஒர்க் ஷீட்டில் எத்தனாவது ரோவில் இருக்குன்றதை எடுத்து கொடுக்கும். பட் நான் ரோ ஃபங்க்ஷன் இங்கே யூஸ் பண்ணல. காரணம் நமக்கு VLOOKUPல தேவை காலம் நம்பரே தவிர ரோ நம்பர் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ VLOOKUPல
கொண்டு வர போகிறோம். நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னென்னா, நம்ம ஒரு ஃபார்முலா தான் எழுதணும், அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும், மற்ற காலம்ஸ்க்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும், எந்த சேஞ்சும் பண்ணாமல். அப்படின்னா இங்கே நம்ம ஒரு சில விஷயங்களை கொண்டு வர போகிறோம். டாலர் சிம்பிள்ஸ் இன்வால்வ் பண்ண போகிறோம், காலம் ஃபங்க்ஷனை இன்வால்வ் பண்ண போகிறோம். இதெல்லாம் கரெக்டாக இன்வால்வ் பண்ணிட்டோன்னா நம்மளோட செட்டப் பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம தேட வேண்டிய வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா P1 நம்பர். இப்போ B2ன்றது P1 நம்பரை குறிக்குது. மற்ற P1 நம்பர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா B3, B4, B5. ஸோ B வந்து கான்ஸ்டன்ட்டு, அதனால் Bக்கு முன்னாடி டாலர் சைன் வச்சுக்கிறோம். நம்ம மிக்சட் ரெஃபரன்சிங் யூஸ் பண்ணுறோம். இந்த மிக்சட் ரெஃபரன்சிங், அப்சல்யூட் ரெஃபரன்சிங் நான் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு புரியல அப்படின்னா நம்ம சேனலில் ரெஃபரன்சிங் டைப்ஸுக்குனே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு இங்கே இந்த வீடியோக்கு திருப்பி வந்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் நான் மிக்சட் ரெஃபரன்சிங் சொல்லும் போது எதை ரெஃபர் பண்ணுறேன்றது. சரி, இப்போது $B2ன்னு போட்டோம். இப்போ எங்கே தேடணும் அந்த P1 நம்பரை? ஷீட் 1ல் இருக்கிற அந்த டேபிளில் தேடணும். ஸோ ஷீட் 1ல் இருக்கிற அந்த டேபிளை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் பண்ணிடுறோம், கான்ஸ்டன்ட் பண்ணிடுறோம், கமா. இப்போ தான் நம்ம நார்மல் VLOOKUP ரைட்டர்லேருந்து கொஞ்சம் டிவியேட் ஆக போகிறோம். சேல்ஸ் பர்சன் எத்தனாவது காலமில் இருக்கார்? 2வது காலமில் இருக்கார். அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு 2வது காலம் 2 அப்படின்ற ஆன்சர் வரணும். அப்படின்னா B காலமில் ஏதாவது ஒரு செல்லை நான் செலக்ட் பண்ணணும். ஸோ B காலமில் ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த ஷீட்டில் இருக்கிற B காலமை செலக்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். நமக்கு மாஸ்டரில் எந்த சேஞ்ச் நடந்தாலும் கரெக்டாக அந்த சேஞ்சு நமக்கு ஃபார்முலாவில் இம்ப்ளிமெண்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மாஸ்டர் டேபிள் எங்கே இருக்கோ அந்த ஃபைலில் அந்த ஷீட்டில் இருக்கிற B காலமில் இருக்கிற ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ மாஸ்டரில் எந்த சேஞ்ச் நடந்தாலும் எனக்கு ஃபார்முலா தன்னைத்தானே அப்டேட் பண்ணிடணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், மாஸ்டர் டேபிளில் இருக்கிற B காலமில் இருக்கிற ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் B1 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். காலம் ஃபங்க்ஷன் அதோட முடிஞ்சுது, கமா. ஃபால்ஸ், எக்ஸாக்ட் மேட்ச்க்காக ஃபால்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அந்த ஆன்சர் கிடச்சிருக்கு. சரி, இந்த ஃபார்முலா பார்த்தோன்னா ஃபஸ்ட் இன்புட் என்ன? ஃபஸ்ட் இன்புட் வந்து நம்ம தேட வேண்டிய P1 நம்பர். செகண்ட் இன்புட் எந்த ஷீட்டில் தேடணும். 3வது இன்புட் பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் ஷீட்டில் இருக்கிற B காலம் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். காரணம் மாஸ்டர் ஷீட்டில் இருக்கிற டேட்டாவில் எந்த சேஞ்ச் நடந்தாலும் இந்த காலம் நம்பர் தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் மாஸ்டர் டேட்டாவில் இருக்கிற B காலமை சூஸ் பண்ணிக்கிட்டோம். லாஸ்ட் இன்புட் P1 நம்பரை தேடும் போது எக்ஸாக்ட் மேட்சை தேடி ஆன்சரை கொண்டு வரணும், அதனால் ஃபால்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். சரி, காப்பி பண்ணிக்கிறேன். மற்ற காலம்ஸ்க்கு பேஸ்ட் பண்ணோம், அதனால் செலக்ட் பண்ணிக்கிட்டு பேஸ்ட் ஸ்பெஷலுக்கு போயிட்டு ஃபார்முலாஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன், ஓகேன்னு கொடுத்துறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கும் நமக்கு. இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இந்த செல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு மற்ற ரோஸ்க்கு வரதுக்காக டபுள் கிளிக் பண்ணிட்டுறேன், பாப்புலேட் பண்ணிடுச்சு. ஸோ எரர் வந்திருக்கிறது ஆஸ் யூஷுவல் நம்ம ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டது தான். நமக்கு இந்த P1 நம்பர் மாஸ்டர் டேட்டாவில் இல்லை, அதனால் எரர் வந்துருச்சு. இப்போ நான் செக் பண்ண வேண்டியது என்னென்னா, என்னோடய மாஸ்டர் டேட்டாவில் காலமை இன்சர்ட் பண்ணாலோ எனக்கு டெலீட் பண்ணாலும் எனக்கு சேஞ்சஸ் எதுவுமே என்னோடய ஃபார்முலாவில் நடக்கக்கூடாது, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 2-3 காலம் இன்சர்ட் பண்ணுறேன், ரேண்டமாக இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ என்னோடய ஃபார்முலாவை செக் பண்ணுறேன். எந்த விதத்துலையும் என் ஃபார்முலா டிஸ்டர்பே ஆகலை. இந்த மேஜிக் நடக்கிறதுக்கு ஒரே காரணம் நம்மளோட காலம் ஃபங்க்ஷன். நல்லா கவனிச்சிங்கன்னா நீங்கள் அந்த B காலமை மாஸ்டர்லேருந்து செலக்ட் பண்ணதால தான் மாஸ்டரில் இன்சர்ஷன் நடந்த உடனே தன்னைத்தானே அது அப்டேட் பண்ணிக்கிச்சு. சரி, இப்போது நான் இதை அன்டூ பண்ணிவிட்டு அந்த இன்சர்ஷன் அன்டூ பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரேன். சரி, இந்த ஃபார்முலாவை நம்ம எப்போ யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஃபார்முலாவை நம்ம எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம மாஸ்டர் டேட்டாலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த இன்ஃபர்மேஷன் அட்ஜசன்ட் காலம்ஸாக இருந்ததுன்னா மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்சன், ப்ராடக்ட் கேட்டகரி, சேல்ஸ் டெரிட்டரி, யூனிட் சப்ளைட், இதெல்லாம் மாஸ்டரில் அடுத்தடுத்த காலமில் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக அந்த சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நடுவில் வந்து ஒரு ஜம்பே இல்லை. அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, சப்போஸ் வந்து நான் எடுக்க வேண்டிய டேட்டா வந்து சேல்ஸ் பர்சனும் அதுக்கப்புறம் ஆக்சுவல் பேமெண்ட் டேட் அப்படின்னு வச்சுங்க. அப்போ 2வது காலம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 கிட்டத்தட்ட 8 காலம் தள்ளி தான் அடுத்தது வருது. அப்போ 10வது காலம். ஸோ 2 10. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நான் வந்து இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ காலம் ஆஃப் B1ன்றதை காப்பி பண்ணி அடுத்ததுக்கு போட்டோன்னா காலம் ஆஃப் C1 தான் வரும். அப்போ 3 தான் வருமே தவிர 10 வராது. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிற இன்ஃபர்மேஷன் அட்ஜசன்ட் காலம்ஸ் இன்ஃபர்மேஷனாக இருந்தால் மட்டும்தான் இந்த காலம் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணணும்.
இல்லை அட்ஜசன்ட் காலம் இல்லை சார், நான் எடுக்க போகிற வேல்யூ வந்து ஒரு வேல்யூ 27th காலமில் இருக்குது, ஒரு வேல்யூ 42nd காலமில் இருக்குது, ஒரு வேல்யூ 120th காலமில் இருக்குது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு அப்ரோச் இருக்குது. அதை தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் அடுத்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.